அவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிட்டாங்கப்பா. எங்கே போனாலும் நல்லவங்களுக்கு உதவி பண்றதுக்கு 4 பேர் இருக்கத்தாப்பா செய்வாங்க. அவங்க உதவி மட்டும் பண்ணலப்பா, எங்களுக்கு உறவாவே மாறிட்டாங்க. என் கூட பிறக்காத தங்கச்சியா தான் சத்யாவை நினைக்கிறேன். ராசாத்தியும் பிரபுவத்தம் சொந்த அண்ணனா தான் நினைக்கிறா. ஏண்டா அவங்கள பத்தி இவ்வளவு சொல்ற, அவங்கள நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வரேன் தான்ப்பா சொல்லிருக்காங்க. வந்தா அவசியம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. கண்டிப்பாப்பா. அவங்கள கண்டிப்பா நாங்களும் பார்க்கணும். சரிப்பா. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ராசாத்திய யாருங்க கொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க? இல்ல அத்தை, அவங்க கடத்திக்கிட்டு போய் மிரட்டி காசு வாங்குற ஆளுங்க. என்னன்னே தெரியல. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்க. நல்லவங்களுக்கு சோதனை அதிகமா தான் வந்துகிட்டே இருக்கும். அது நம்மள பலப்படுத்தத்தான்னு நினைச்சு ஏத்துக்க வேண்டியதுதான். இல்லங்க, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல ராசாத்தே, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே சரியா இல்ல. முதல்ல நாம போய் ஜோசியரை பார்க்கணும். ஹலோ, சொல்லுங்க ராசாத்தி. ஊருக்கு பத்திரமா போயிட்டீங்களா? நாங்க ஊருக்கு வந்துட்டோம். நீங்க எப்போ வரீங்க? நான் வரல ராசாத்தி. ஆனா ஏதோ இங்க வேலை இருக்கு வரேன்னு சொன்னாங்க. இல்ல, வேலை விஷயமா வர்றதுனால அவன் மட்டும்தான் வருவான். வேலை விஷயமா வந்தா என்ன, நீங்களும் கூட வாங்க. அவர் காரியம் அவர் பார்க்கட்டும், நீங்க என் கூட இருங்க. வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அவன் கூப்பிட்டா தானே வர முடியும். அவன் கூப்பிடாம நானே வரேன்னு எப்படி சொல்றது? சரி, நான் வேணா அண்ணன் கிட்ட பேசவா? ஐயோ வேணாம் ராசாத்தி. அவனுக்கு என் மேல அன்பு இருந்திருந்தா அவனே என்ன கூப்பிட்டுருப்பான்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. அண்ணன் உங்க மேல ரொம்ப அன்பாதான் இருக்காரு. ஆனா என்ன, உங்ககிட்ட காட்டதான் அவருக்கு தெரியல. மத்தபடி உங்க மேல அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே இருக்கு. அக்கறை இருக்குதுன்னு வேணா ஒத்துக்கிறேன். அதுவும் எப்படி, பொண்டாட்டிங்கிறதுனாலலாம் கிடையாது, ஃப்ரெண்டா. கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே அவனுக்கு இந்த அக்கறை இதெல்லாம் அப்படியே இருக்கும். மத்தபடி ஒரு புருஷன் பொண்டாட்டி மேல வைக்கிற அன்பு பாசம்லாம் அவனுக்கு என் மேல சுத்தமா கிடையாது. ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல பாசமா இருக்கீங்களோ அதே அளவுக்கு அவருக்கும் உங்க மேல பாசம், அன்பு எல்லாமே இருக்கு. நான் தான் பார்த்தனே. அப்படியா? அப்படி என்ன அவன் என் மேல பாசமா இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவன் உங்க ஊருக்கு என்ன கூட்டின்னு வர மாட்டான். அப்ப தெரியும் உங்களுக்கு உங்க அண்ணன் என் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சுக்கிறான்னு. சரி, கூட்டிட்டு வந்தா ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் எங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் சான்ஸே இல்லையே. நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்களும் அண்ணனும் தான் வருவீங்க. பார்க்கலாம். ஆனா அவனா கூப்பிடணும். நீங்க எதுவும் அவனாண்ட சொல்லக்கூடாது. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அண்ணன் உங்களை கூட்டிக்கிட்டு தான் வருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்ல, பாப்போம். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி. இவங்களை எப்படி செங்கல்பட்டு வாங்கன்னு கூப்பிடுறது? நம்மளா வாலண்டியரா கூப்பிட்டா ஏதோ வற்புறுத்தி கூப்பிடுற மாதிரி இருக்கும். சரி, போலான்ற மேட்டர் ஓபன் பண்ணி பேசுவோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன அப்படி யோசிச்சுன்னு இருக்கிறான்? ஒருவேளை ராசாத்தி சொன்ன மாதிரி நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்றதுக்கு தான் இவ்ளோ யோசிச்சுன்னு இருக்கானா?
இவ்ளோ யோசிக்க மாட்டானே. பட்டுன்னு வாங்கன்னு சொன்னா நம்ம போறோம் அவ்வளவுதானே. வேற என்ன யோசிக்கிறான் கேட்டுருவோம். என்னாச்சு அவள் பேபி? என்னாச்சு? இல்ல குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் யோசிச்சுன்னு நந்துன்னு இருக்கிறிய, அதான் என்னன்னு கேட்டேன். ஏங்க குட்டி போட்ட பூனை இப்படிதான் நடக்குமா? பாவம் இருக்கலாம். அதுக்கும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லா குட்டி போட்ட பூனையும் இப்படிதான் நடக்குமா? இப்ப அது ரொம்ப முக்கியம். நீ என்ன யோசிச்சுன்னு இருக்கிற அத்தை சொல்லு. அது இந்த செங்கல்பட்டு பொண்ணுன்னு சொன்னல. அப்ப நாம நினைச்ச மாதிரியே அத பத்தி தான் யோசிச்சுன்னு இருந்திருக்கான். சொன்ன அது என்னப்போ? என்ன இவ்வளவு லேட்டா ரிப்ளை வருது? அப்ப அவங்களும் நம்ம கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ? அவள் பேபி என்ன யோசிச்சுன்னு இருக்கிற? ஏதோ செங்கல்பட்டு போகணும்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னத்தையோ யோசிச்சுன்னு இருக்கிற. என்ன? அதாங்க இனியொன்னு ராசத்தியம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கல்ல. ஆமா கூப்பிட்டாங்க. கண்டிப்பா போனோம், இல்லனா அவங்களுக்கு சங்கடம் ஆயிடும்ல. ஆமா அது சங்கடம் ஆயிடும்ல. கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அது அவள் பேபி உனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு மட்டும் போகாம இருந்துடாத சரியா? அவங்க வீடு சின்னதோ பெருசோ அங்கதான் நீ தங்கணும். ஏன்னா அவங்க 2 பேர் மனசும் ரொம்ப பெருசு. அத்தை கஷ்டப்படுத்துறாத. என்ன நீ போன்ற மாதிரியே பேசுறாங்க. அப்போ இவங்களுக்கு வர ஐடியா இல்லையா? இன்னும் எதுக்குத்தான் யோசிச்சுன்னு இருக்கிறான். நீங்களும் வாங்கன்னு சொல்றதுக்கு எது இவ்வளவு யோசிக்கணும்? வான்னு சொன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி வர போறேன். அமுல் பேபி என்ன யோசிச்சுன்னு இருக்கிற? அது இல்லங்க, அது நீங்க வரதா இருந்தாதான் அவங்களே வரேன்னு சொல்லியிருப்பாங்களே. நீ போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? நான் வரலன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு கேட்டு மொக்க வாங்கணும்? நீங்கன்னு ஏதோ சொல்ல வந்த, அதுக்கப்புறம் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன? அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க என் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்ல வந்தேன். எடுத்து வச்சிருங்க.
மம்மி வா பிரபு. மம்மி நான் மார்னிங் கிளம்பி செங்கல்பட்டு போறேன். சரி. 1 வீக் நான் அங்கதான் இருப்பேன். ஒரு வாரமா? ம் சரி. அப்போ சத்யாவையும் கூட கூட்டிட்டு போன? மம்மி நான் ஒர்க் விஷயமா போறேன். டேய், 24 மணி நேரமும் நீ வேலையா பாத்துட்டு இருக்க போற? நீ ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா. இல்ல மம்மி. இத பாரு, நீ எதுவும் பேசாத. நீ ஊருக்கு போறதா இருந்தா சத்யா கூட தான் போய் ஆகணும். மம்மி டாட். இதெல்லாம் அவனுக்கா தெரியணும். நம்ம சொல்லியெல்லாம் கம்பல் பண்ணக்கூடாது. சொல்லு மாப்ள. டேய், நாளைக்கு செங்கல்பட்டு போனோம். காலைல ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. மாப்ள, நாளைக்கு நானுமா செங்கல்பட்டு வரணும்? ஆமா, நம்ம 2 பேரும் தான் போறோம். டேய், லேட் பண்ணிடாத. ஒழுங்கா சீக்கிரம் வா. ஓகே மாப்ள. ஓகேடா, பாய். அப்புறம் ஊருக்கு கிளம்பிட்ட பொழுது? ஆமாங்க, நாளைக்கு காலைல. புது இடத்துக்கு போற, அதுவும் ஒரு வாரம் அங்க தங்க போற. கண்டதையும் சாப்பிடாத. கரெக்டான டயத்துக்கு தூங்கு. உடம்பு நல்லா பாத்துக்கும். கூட ஒரு ஆள் இருந்தா இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன். அவங்க நல்லா பாத்துப்பாங்கங்கிற நம்பிக்கையில இருப்பேன். தனியா போறல, அதான் சொல்றேன். தனியா போறேன்னு யாருங்க சொன்னது? 2 பேரா தான் போறோம். ஆமா, ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? இல்லையா? சரி, காலையில சீக்கிரம் போனோம். ஒழுங்கா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருங்க. ஓகே, குட் நைட். ரசாதி, ரசாதி. மாமா, இங்க வா. இது வந்துட்டேன். என்ன மாமா? பிரபு இப்பதான் ஃபோன் பண்ணாருமா. அவங்க இன்னைக்கு கிளம்பிடுவாங்களாம். அநேகமா இன்னைக்கு மத்தியானம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. அதனால மத்தியான சாப்பாடு அசத்திடணும், சரியா? ஏய், என்னாச்சு? ஓ, இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு யோசிக்கிறியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. மாமா உன் கூடவே இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா, நான் சமாளிப்பேன். வேற என்ன பிரச்சனை? இல்ல, அவங்க எவ்வளவு வசதியா இருந்தாங்க, நம்மள எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்கள போய் எந்த வசதியும் இல்லாத இந்த வீட்ல எப்படி மாமா தங்க வைக்கிறது? அவங்க மனசு நமக்கு தெரியும். நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இங்க தங்கிக்கிட்டாலும் அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். நானும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். இதை யோசிக்காம விட்டுட்டேனே. ச்சே, என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணலாமா? செங்கல்பட்டுல ஏதாவது ஒரு நல்ல லாட்ஜா பார்த்து தங்க வச்சிடலாமா? வந்தா எங்க வீட்ல தான் தங்கணும்னு சொல்லிட்டு லாட்ஜ்ல தங்க வச்சா நல்லவா மாமா இருக்கும்? ஆமால, தப்பாதான் இருக்கும்.
வேற என்ன செய்யறது? மாமா, எனக்கு ஒரு யோசனை, சரியா வருமான்னு பாருங்க. சொல்லு. ஆம், அத்தை மாமா வீட்ல தங்க வைக்கலாமா? அது பெரிய வீடு தானே, எல்லா வசதியும் இருக்கும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல, இது நல்ல ஐடியா தான். நம்ம வீட்ல தங்க வைக்கலாம். அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ம், மத்தவங்கள நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம். ஆம், ஒரு வாரம் தானே மாமா தங்க போறாங்க, கேட்டு பாப்போமே. சரி, நீ இப்பவே கிளம்பு, நம்ம போய் கேட்டு வந்துருவோம். ம், சரி. இந்த கலர் சட்டை அவனுக்கு எடுத்து வச்சுக்கிறோம், அதனால இதையும் எடுத்து வச்சுக்கலாம். டெய்லி அவனுக்கு மேட்சான கலர்ல தான் நம்ம சேலை கட்டிக்கணும். ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணின்னு போய் அந்த ஊரையே நம்ம அசத்துறோம். ஐயோ, யாரு? உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நான் உங்க ஊருக்கு வரேன். வந்ததும் உங்க வாய் நிறைய சர்க்கரை தான் அள்ளி போடணும். ஊருக்கு வரீங்களா? ம், நீங்க சொன்னது கரெக்ட் தான். உங்க அண்ணனே நம்ம 2 பேரும் போலான்னு சொல்லிட்டான். அதுக்குதான் உங்க வாய் நிறைய சர்க்கரை அள்ளி போடணும்னு நான் சொன்னேன். எனக்கு தான் தெரியுமே, இருந்த 2 நாள்லயும் பாத்துட்டேனே, அண்ணனாவது உங்களை விட்டுட்டு வர்றதாவது. அதான் நேத்து நான் அவ்வளவு நம்பிக்கையா சொன்னேன். இப்ப கரெக்டா நடந்துருச்சா? ம்ஹும். ஏங்க, என்னங்க இந்த நேரத்துல போன்ல பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா இல்லையா? நான் கிளம்பணுங்க, லேட் ஆகுது. என் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா இல்லையா? ஆ, எடுத்து வச்சிட்டேன். இதுலையா? சரி, நீங்க தான் வீட்டுல இருக்க போறீங்க, அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. கரெக்ட் டைமுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துடணும், சரியா? ஆக்சுவலி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல, இருந்தாலும் சொல்லணும்ல, அதான். சரி, நான் கிளம்பட்டுமா? பாய்ங்க. அமுல் பேபி, என்ன? இல்ல, நேத்து 2 பேரும் போறோம்னு சொன்ன. ஆமா, 2 பேர் தான் போறோம். அப்போ இன்னொருத்தர் யாரு? அது நான் தான். குள்ள போது எப்போ ஒரு சொன்ன இப்போ வந்து நிக்கிற? டேய், நீயே இப்பதானே கிளம்புற? ஓ சார், நான் கிளம்புற நேரத்துக்கு தான் கரெக்டா வருவீங்களா? இதோ பாரு, ஃப்ரெண்டு வேற பிசினஸ் வேற. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஐயோ மாப்ள, அந்த முடிவுக்குலாம் வந்துடாத. நெக்ஸ்ட் டைம் கரெக்டா வந்துடுறேன். அந்த பயம் இருக்கணும். சரிங்க, நான் வரேன். சிஸ்டர், பார்த்து போயிட்டு வாங்க. நான் வரேன்.
சத்யா 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 ஹலோ சத்யா சாரி சத்யா. நீங்க எதுக்கு சாரிலாம் சொல்லி இருக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல, பழகப்பட்டது தான். அண்ணன் ஏன் இப்படி புரிஞ்சுக்காம இருக்காரு? நான் வேணா அண்ணன் கிட்ட பேசவா? அவனா மனசார என்ன கூட்டின்னு போறது வேற, நீங்க சொல்லி அவன் என்ன கூட்டின்னு வர்றது வேற. அது உங்களுக்கே தெரியும். விடுங்க, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க ஊருக்கு வரேன். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், எதையும் அவனா கேட்க மாட்டான். கொஞ்சம் அவனை நல்லா பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க அண்ணனை பத்தி தான் யோசிக்கிறீங்க, பேசுறீங்க. இது ஏன் அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது? அவன் அப்படிதான், நான் இப்படிதான். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு என்னை பத்தி புரியுங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல என்னால பேச முடியல, நான் வச்சிடறேன். மம்மி, கிளம்பிட்டியா? ஆ மம்மி, நான் போயிட்டு வரேன். நான் அவ்வளோ சொல்லியும் நீ சத்யாவை விட்டுட்டு தானே போற? மம்மி, எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களே வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்துறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மம்மி. நீ அவகிட்ட வரியான்னு கேட்டியா? கேட்டாலும் வரலன்னு தான் மம்மி சொல்ல போறாங்க. கேட்காம நீயே பதில் சொல்லாதடா. மம்மி, நான் கிளம்ப போற நேரத்தில் எதுக்கு ஆர்குமெண்ட்லாம்? நான் வரேன். சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. ம், நான் வரேம்மா. போயிட்டு வா. பாய் மம்மி. போயிட்டு வரோம். ஏன் மாப்பிள்ள, சத்யா அவன் கூட வரலங்கிற ஃபீலிங்ல இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. இல்லைன்னு உன் வாய் மட்டும் தான் சொல்லுது, ஆனா உன் முகத்துல தெரியுதே, அதுக்காக நீ ஃபீல் பண்றேன்னு. டேய், சும்மா எதையா சொல்லிட்டு இருக்காத. அப்படியா? உன் முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில பாரு. டேய், நீ சும்மா வர மாட்டியா? டேய், கூட்டிட்டு வரலையேன்னு நீ ஃபீல் பண்ற, கூப்பிடலையேன்னு சிஸ்டர் ஃபீல் பண்றாங்க. யாரு அவங்க ஃபீல் பண்றாங்களா? போடா.
சிஸ்டர் முகத்துல அந்த ஏமாற்றம் இருந்துச்சு மாப்ள. நான் பார்த்தேன். டேய், அவங்க வரணும்னு நினைச்சிருந்தா நானும் வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ கூப்பிடணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அப்படிலாம் யோசிக்கிறாள் அவன் கிடையாதுடா. இதோ பாரு, வரணும் முடிவு பண்ணியிருந்தா கார்ல முதல் ஆளா வந்து உட்காந்து என்னை கூட்டிட்டு தான் போய் ஆகணும்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. அதான் உன் கேரக்டர். மத்த எல்லா விஷயத்திலும் சிஸ்டர் இப்படி இருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாத்தையும் தானே வழிய வந்து சொல்லாம சில விஷயங்களை புருஷன்காரன் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மூலமா தான் புருஷன் தான் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. சிஸ்டரும் உன்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கறாங்க. நீ தான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்ட. டேய், நீ ஏன்டா எதுவுமே புரியாம பேசிட்டு இருக்க? அவங்க மேல கோவத்துல இருக்காங்கடா. அதனால தான் அவங்க வரல. என்ன கோவம்? அவங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது இனிமே நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு என்கிட்ட சொல்லி தான் வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் உங்களுக்கு என் மேல இருக்க கோவம் போலன்னு தானே அர்த்தம்? அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் போகலனா உன் கூட வந்திருக்கவே மாட்டாங்க. சரிடா, இப்ப என்னதான் சொல்ல வர? நீ காரை திருப்பு, சிஸ்டரையும் கூட்டிட்டு போவோம். என்ன உன் ஈகோ தடுக்குதா? சரி, அவங்கள கூப்பிடுறதுக்கு போற மாதிரி போக வேணாம். எதையாவது மறந்து வச்சுட்டோம், அதை எடுக்கணுங்கிற மாதிரி போவோம். நீ திரும்பி வந்ததை பார்த்ததுமே சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. எதேர்ச்சியா கேட்கிற மாதிரி நீங்களும் என் கூட வரீங்களான்னு கேளு. அடுத்த செகண்டே சிஸ்டர் கிளம்பி வந்துருவாங்க. வரலன்னு சொல்லிட்டா? சத்தியமா சொல்ல மாட்டாங்க. நீ காரை திருப்பு. திருப்புடா. போலாமா? அண்ணன் அண்ணியும் வராங்க. வாங்க. வாக்கா, வாங்க மாமா. அண்ணன். என்ன வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா அண்ணன், கோவிலுக்கு தான். அப்பா அம்மா இருக்காங்களா? ஆமா அண்ணன், வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்கள கூப்பிடுங்க, நான் பேசிட்டு போறேன். ஏன் மாமா, நீங்க உள்ள வாங்க மாமா. இருக்கட்டும், நீங்க போய் அவங்கள கூப்பிடுங்க, நான் இங்கே இருந்து பேசிட்டு போறேன். சரி அண்ணன், இருங்க நான் கூப்பிடுறேன். சரி. என்னடி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க? இனி அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. சித்தியையும் சித்தப்பாவையும் அவங்க பார்க்கணுமா, அதான் கூப்பிட போறேன். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இனி அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க சித்தப்பா, உங்களை தான் பார்க்கணுமா. ஏமா உள்ள வர சொல்ல வேண்டியதானமா? சொன்னேன்பா, அவங்க தான் உள்ள வரமாட்டாங்க. வாங்க. வா பாரு. வாங்க. சரி, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி, நாங்க வரோம். வரோம்மா. வாங்க. அத்தை, போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி. என்ன இனியா, உள்ள வர வேண்டியதானே? ஏன்பா இப்படி யாரோ மாதிரி வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல பெரியப்பா, ராசாத்தி உள்ள வந்தா பெரியமாவுக்கு பிடிக்காது. அது தெரிஞ்சா சரி. என்ன விஷயம் இனியா, சொல்லு. அப்பா, நாங்க பிரபு சத்யான்னு சென்னையில பார்த்தோம்னு சொன்னோம்ல. ஆமா, இப்ப கூட அவங்கள பத்தி தான் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணே, சொல்லிக்கிட்டு இருந்தாலண்ணே, இவங்க சென்னைக்கு போயிருந்தப்ப கூட 2 பேர் இருந்து பாத்துக்கிட்டாங்கன்னு அவங்கள பத்தி தான் சொல்றான். ஆமா பெரியப்பா. அப்பா, அவங்க 2 பேரும் நம்ம ஊருக்கு வராங்க. எப்பப்பா? இன்னைக்கு கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துட்டு இருக்காங்கப்பா. அப்படியா? அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சு அனுப்பணும்பா. கண்டிப்பா பெரியப்பா.
வந்தா எங்க கூட தான் தங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா அவங்க ரொம்ப வசதியானவங்க. நாங்க இருக்கிற வீடு இப்ப அவங்க வந்து தங்குற அளவுக்கு வசதியா இருக்காது. அதுக்கு என்னப்பா, நீ எவ்வளவு தங்கிக்கிட்டு இருக்க? அவங்கள இங்க தங்க வச்சிருவோம். மேல ஒரு ரூம் காலியா தானப்பா இருக்கு. அதை கேட்கறதுக்கு தான் பெரியப்பா வந்தோம். தாராளமா தங்கட்டும்பா, அதுல என்ன இருக்கு, கூட்டிட்டு வா. யாரு வராங்க? இல்ல, அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சவங்க. அதான் எப்படி தெரிஞ்சவங்கன்னு கேக்குறேன். அவங்க 2 பேரும் சென்னைக்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ பழக்கமா. 2 நாள் அங்க இருந்ததுல ஒரு சிநேகிதம். அவங்கள இங்க வேற கூட்டிட்டு வந்து தங்க வைப்பாங்களா? இது என்ன சத்திரமா என்ன? கண்டவங்களையும் கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு. மரகதம், என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஊருக்கு போனப்ப இவங்க உயிரை காப்பாத்தி உதவியும் பண்ணிருக்காங்க. அவங்கள யாரோ என்னமோ மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்காத. உனக்கு ராசாத்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதானே? சொல்லி வச்ச நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்கள கூப்பிட்டாலும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. தெரியுது இல்ல? அதோட நிறுத்திக்க. எல்லாத்துலயும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காத. இனியா, நீ போய் கூட்டு வாப்பா. அவங்க இங்கேயே தங்கட்டும், நல்லா பாத்துக்கலாம்ப்பா. சரி பெரியப்பா. அப்போ நாங்க போய் கூட்டு வந்துடுறோம். வரமா, வரப்பா. சரிப்பா. சரி வரோம், போயிட்டு வராத. நீயே ஒரு தண்டம். உனக்கு தெரிஞ்சவங்க இங்க வந்து தங்க போறாங்களா? வரட்டும், 2 நாள்ல இந்த வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓட விடுறேன். இவனா பாடுறா, இப்ப போய் கூப்பிட்டு அவமானப்பட தான் போறோம். கண்டிப்பா அவங்க வரலன்னு தான் சொல்ல போறாங்க. மாப்ள, என்னமோ சொன்ன பாத்தியா சிஸ்டரை? நீ விட்டுட்டு வந்துட்டேனதும் அவங்களே செங்கல்பட்டுக்கு பஸ் பிடிச்சு வர ரெடி ஆயிட்டாங்க. சிஸ்டரை பத்தி எனக்கு தெரியும் மாப்ள. ஏண்டா, வரணும்னு ஆசை இருக்கிறவங்க நானும் கூட வரேன்னு சொல்றதுக்கு என்னடா அவ்வளோ ஈகோ? ஏறுங்க. ஏங்க, இவ்வளவு வேகமா கிளம்பி வந்தவங்க, நான் கிளம்பும் போதே நானும் செங்கல்பட்டுக்கும் கூட வரேன்னு சொல்லிருக்கலாம்லங்க. நான் ஒன்னும் செங்கல்பட்டுக்கு போறதுக்காகலாம் கிளம்பி வரல. அப்புறம் சும்மா ஒரு 2 நாள் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமேன்னு வந்தேன். ஏங்க, அப்பயே நான் கார்ல ஏறுனோடனே ஏறினீங்க. சரி, ஏதோ உன் கூட வரணும்னு நீ ஆசைப்படுற போல இருக்குதுன்னு வந்தேன். அப்படிலாம் எனக்கு ஒன்றும் எந்த ஆசையும் இல்லை. அப்ப எதுக்கு நீ திரும்பி வந்த? அது நான் ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எதை? அது நான் என்னோட பெல்ட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் திரும்பி வந்தேன். அப்படியா? ம். அப்ப எதுக்கு எடுக்காம திரும்ப போற நீ? அது யோசிச்சு பார்த்தேன், இப்ப தேவைப்படாதுன்னு தோணுச்சு, அதான் திரும்பி போறேன். இதுல இருந்தே நீ சொல்றது பொய்ன்னு தெரியுது. பொய்யா? ஏங்க, நான் எதுங்க பொய் சொல்லணும்? டேய் சொல்றா, நம்ம பெல்ட் எடுக்க தான் வீட்டுக்கு திரும்ப வந்தோம். ஆமா சிஸ்டர், பெல்ட் எடுக்க தான் திரும்ப வந்தோம். சும்மா சரி சரி ஓகே. அப்போ என்ன என் வீட்டுல விட்டு போயிருங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு வர இஷ்டம் தான் என் கூட வாங்க. உனக்கு இஷ்டம் இல்லல, அதனால என்ன எங்க வீட்லயே விட்டு போயிரு. சசி, என்னடா சும்மா இருக்க?
சரி, மஞ்சள் குப்பத்துக்கு போய் இவங்களை விட்டுட்டு அப்புறமா செங்கல்பட்டு போலாமா? மாப்பிள என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? மஜிலி குப்பம் போகணும்னா திரும்ப யூட்டன் எடுத்து எவ்வளவு தூரம் போகணும்? அப்புறம் செங்கல்பட்டுக்கு இருட்டுறதுக்கு அப்புறம் தான் நாம போவோம். இப்பவே நமக்கு லேட் ஆயிடுச்சு மாப்பிள. அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. டேய், அவங்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா தானே வீட்டுல விட்டுன்னு சொன்னாங்க. உனக்கு இஷ்டம் தாங்கிற உண்மையை சொல்லிட்டு ப்ராப்ளம் சால்வ்டு. குள்ள போதும், குள்ள துரோகி. நான் எப்படா இஷ்டம்னு சொன்னேன்? இப்ப சொன்னல. இப்ப எப்படா சொன்னேன்? நான் எப்படா இஷ்டம்னு சொன்னல, அதுல இஷ்டங்கிற வார்த்தை இருக்குல்ல. நீ ஊருக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். நீ கறி வாங்கிட்டு இரு, நான் போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. நானா அண்ணே, நல்ல இளங்கறியா ஒரு 1.5 கிலோ கொடுங்கண்ணே. சரிம்மா. போதுமா? ஏற்கனவே நல்லா தின்னு தான் கொழுத்து போயிருக்க. இதுல வேற 1.5 கிலோ கறிய தனியா வாங்கி தின்னா தடிச்சிட போற. ஐயோ. அண்ணே, சொல்லுமா. நீங்க 1.5 கிலோ கொடுங்கண்ணே. சரி. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, காசு இருந்தா கொடுங்கம்மா. ஹேய், சி, வாங்க. யார்கிட்ட போய் காசு கேட்டுட்டு இருக்க? வாங்க. இந்தா. பிச்சை எடுக்கிறத பிச்சைக்காரிகிட்டயே போய் கேப்பியா? இவளை கட்டிக்கிட்டதுனால இவ புருஷனும் இப்போ பிச்சைக்காரனா தெரியறான். புருஷனும் பொண்டாட்டியுமா இப்ப 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவகிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்க? போ போ. கண்மணி, என்ன பத்தி எது வேணாலும் பேசு, நான் பொறுமையா போயிடுவேன். என் மாமாவை பத்தி ஏதாவது பேசுன? என்னடி பண்ணுவ? இன்னொரு வாட்டி என் மாமாவை பத்தி ஏதாவது பேசுன, செருப்பாலேயே வாயில அடிப்பேன். ஏய், என்னடி சொன்ன? நீ என்ன செருப்பால் அடிப்பியா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ அப்படியெல்லாம் சொல்லுவ? இப்பவே நான் உன்னை செருப்பால் அடிக்கிறேன்டி. திமிரு இருந்தா நீ இவ்வளவு செருப்பால அடிக்க போவ. நிமிர்ந்து நில், புன்னாட்டம் தொடங்கட்டும் பெண்ணே, துணிந்து நில்லு. எதிர்த்து நில், எரிமலையே ஆனாலும் பார்வையில் பணியாகும். ஏய், யாரு நீ? என் தங்கச்சி சத்யா. என்ன நீ ராசாத்தி மாதிரி எல்லாத்துக்கும் பொறுத்து போவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ என் தங்கச்சி.
விழுந்த அறையிலேயே தெரிஞ்சிருக்குமே. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க, இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். ஓடுங்க.